ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட நெல்சன் அற்புத ரேசு டிவி சார்பாக விண்ணப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். அற்புத ரேசு டிவியை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாங்கள் திருப்பியும் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட காணிக்கை மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி ஓடிட்டு இருக்கு. இந்த டிவி இன்னும் அதிகமாக ஓடணுன்னா, இன்னும் அதிகமாக மக்களோட பயன்பாடுத்துட்டு அதுக்காக நான் போகணுன்னா நிச்சயமாக உங்களோட காணிக்கை மூலியமாக தான் போகும். நாங்கள் இப்போ வைக்கிற இந்த விண்ணப்பம் உங்களுக்கே தெரியும். நாங்கள் அற்புத ரேசு டிவி மூலியமாக பல புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் காணிக்கை மக்கள்கிட்டேருந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இப்போ வருது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னு சொன்னால், அற்புத ரேசு டிவிக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட முக்கியமான பில் செலவுகள், கேபிள் மற்றும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இது போய் சேருது. நீங்கள் காணிக்கை தரலன்னா மறைமுகமாக எங்களுக்கு ஒரு தனி ப்ரெஷர் உண்டாகுது. இதன் மூலியமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்களால் நம்மளோட மனசை முழுமையாக ஈடுபட முடியாமல் போகுது. ஸோ உங்களோட காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் காணிக்கை இந்த டிவியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெறும் அற்புத ரேசு டிவியை பார்த்து நீங்கள் போகிறதோட உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இதை தாங்கும்படி நான் கேட்குறேன். முக்கியமாக என்னை ரொம்ப தெரிஞ்ச மக்கள் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். இது மே மாதம், உங்களுக்கே தெரியும், மேயும் சரி ஜூனும் சரி, எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் புக்ஸ், யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல செலவுகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செலவுகள் இருந்தாலும் அந்த செலவில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட காணிக்கை மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாக போக்கி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு மேலே ஆண்டவர் அதிகமாக 100 மடங்காக ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குன்னு பார்க்காம ஒரு சின்ன தொகையை நீங்கள் அற்புத ரேசு டிவியோட ஊழியத்திற்கு தந்தீங்கன்னா நாங்களும் இந்த அற்புத ரேசு டிவியை நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ணி உங்களோட வீட்டுக்கு 24 மணி நேரமும் நாங்கள் இந்த சேவையை நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு அது எங்களுக்கு இல்லை, அந்த காசை வச்சு நாங்கள் பில் கட்டணும். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னை தெரிஞ்சவங்க இப்போ எவ்வளோ சர்ச்சஸில் நான் பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களோட பூசைகளும் சரி, நிகழ்ச்சிகளையும் சரி, இது எல்லாத்தையும் நான் ஓடி எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாவே எங்களுக்கு நிச்சயமாக இந்த டிவியை ஓட்ட முடியும். ஸோ பெரம்பூரில் இருக்கிற மக்கள், மாதவரத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற மக்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் இந்த பில்லை கட்ட முடியும். இந்த பில்லை கட்டினா தான் இந்த டிவி ஓடும். ஸோ செய்வீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களோட வீட்டில் அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் உங்களோட கரங்களால் கண்டிப்பாக இதை நடத்தணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் உங்களோட சேவையை அவர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,
நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. அற்புதர் இயேசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonjoakim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நம்ம இப்போது இந்த திருப்பலியிலே மிஸ்டர் பாபு வாசுகி கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோவிதா ரிச்சார்ட் தன்னுடைய 2வது திருமண நாளை முன்னிட்டு நன்றி பலியாகவும், எல்லப்பன் வேளாங்கண்ணி மகள் சித்ரா பேச்சு அருள் பெற்றதற்காகவும் ஞானத்தை பெற்றதற்காகவும், மகன் திருமலைக்காகவும், இன்னும் தொடர்ந்து அவருடைய குடும்ப விண்ணப்பங்கள் வேண்டி, பி ரோஸ்லின் முழு சுகம் வேண்டி மற்றும் பிஜு ஜேக்கப் குடும்ப நலன், இவருடைய குடும்பத்திற்கு நலன் வேண்டி, மிஸ்டர் ரெக்ஸ் பெர்னாண்டோ குடும்பத்தினர் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ஸ்டானி, ரெனி, செரேனா, ராயன், அபிகெயில், தயாரினி பேபி இவர்கள் குடும்பத்தில் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் அலிஷா, ஜெஸ்ஸி இவருடைய குடும்பத்தில் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மேரி இவர்களுடைய மகனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், மகளுக்கு வேலை வேண்டியும், அந்தோணியம்மாள் இவர்களுடைய பேரப்பிள்ளைகள் நல்முறையில் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், அனைத்து படிக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களுக்காக வேண்டியும், இயேசு தங்கராணி குடும்பத்தில் சமாதானம் வேண்டி, ராஜசகாய ஜோஸ் திருமணம் நடக்க கடவுளிடம் அவர் நெருங்கி வர வேண்டி, ராபின் கிறிஸ்டினா குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், தாமஸ் வர்கீஸ் நன்றி பலியாகவும், ஜி சுகுமார் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மேலும் மிஸ்ஸஸ் அந்தையா இவருடைய ஆண்மைகளை பற்றிக்காகவும், குழந்தை அந்தோணி மேரி இவர்கள் இறந்து 9ஆம் நாளாகிய இன்று அவருடைய ஆண்மைகளை பற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். குறிப்பாக இந்த வேளையிலே இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் நம்மை சமர்ப்பிப்போம். முழுவதுமாக நம்மை கடவுளத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்களையும் குடும்ப தேவைகளையும் இப்போது சமர்ப்பித்து உருக்கமாக நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆ
ஐயா கையால் என்னை வளைந்திடுமே அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி அன்பு மகனாக்கும் இயேசுதேவா அன்பு மகனாக்கும் இயேசுதேவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கொணரும் இக்காணிக்கைகளை கருணையுடன் ஏற்றருளும். திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்த நாங்கள் அனைவரும் என்று உம்மில் நிலைத்து முடிவில்லா மகிழ்ச்சியை மீட்பளிக்கும் இத்திருப்பலி துணை புரிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவில்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்வதாவது: அன்புக்குரியவர்களே, இதோ இந்த திருப்பலியிலே நம்மை காணிக்கையாக்குவோம், நம்மை சமர்ப்பிப்போம். அன்னை மரியாள் அன்று தன்னை கடவுளத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்தது போல அந்த குடும்பத்தை கடவுளத்திலே முழுவதுமாக அர்ப்பணித்தது போல இதோ இந்த திருப்பலியிலே நம் குடும்பத்தை கடவுளத்தில் சமர்ப்பிப்போம். குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியோடு கடவுளை நாம் பார்ப்போம். இன்னும் குடும்பத்தில் கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் நாம் பெற தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கடவுளத்தில் நாம் சமர்ப்பிப்போம். குடும்ப தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுத்து நாம் கடவுளத்தில் உருக்கமாக இந்த நேரத்தில் மன்றாடுவோம். இது ஆவியானவர் இந்த பலிபீடத்தில் இறங்கி வரும் நேரம். இது இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் திருவிடலாகவும் இரத்தமாகவும் மாற்றும் வேளை இது. இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இறைவசனம் சொல்லுகிறது. ஆகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம், முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுப்போம். அவர்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஆன்மீக பலத்திற்காக ஜெபிப்போம். அவருடைய உள்மன காயங்கள் நீங்க நாம் ஜெபிப்போம். எல்லா வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எல்லா தடைகளும் நீங்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். குடும்பத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கடவுளே இந்த திருப்பலியில் எடுத்து மாற்றும்படிக்கு நாம் ஜெபிப்போம். இதோ ஆவியானவர் நம் குடும்பத்தில் தங்க வேண்டும்.
ஆவியானவர் நம் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நம் குடும்பத்தை இதோ கடவுளுடைய திருக்கரங்களிலே சமர்ப்பித்து இதோ இந்த கல்வாரி பலியாகிய திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வழிநடத்தும் ஆவியானவரே. மாமிச சிந்தனைகள் குடும்பத்தை ஆட்டி வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் என்ற எண்ணம், அகந்தை, இதோ மாமிச சிந்தனைகள் குடும்பத்தை விட்டு அகன்று போகும்படி இதோ ஆவியின் துணை கொண்டு ஆவியின் கனிகளும் கொடைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும். ஆவியானவரே எங்கள் குடும்பத்தில் வந்து தங்கும். ஆவியானவரே குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரை விடுதலை நோக்கி முழு உண்மையை நோக்கி வழிநடத்தும். ஆகவே ஆவியானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே வாரும். துணையாளரே எங்கள் சகாயரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. துணையாளரே எங்கள் சகாயரே, இறங்கி வாரும். இந்த பலிபீடத்தில் வருவது போல ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வாரும், ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வாரும். கரங்களை தட்டி பாடுவோமா? நம்மை மறந்து நம் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதை உணர்ந்து இப்போது உற்சாகத்தோடு நாம் பாடி இந்த நேரத்திலே ஆவியானுடைய துணை வேண்டுவோம். நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த கல்வாரி பலியிலே, இந்த திருப்பலியிலே, இயேசுவிடத்திலே, ஆவியானுடத்திலே, தந்தையாகிய இறைவனிடத்திலே. துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. அனைவரும் சேர்ந்து துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. இறங்கி வாரும் ஆவியானவரே. உங்களுக்காக ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களோடு இருக்கும் துணையாளர், எங்களை வழிநடத்தும் துணையாளர், பிரச்சனைகள் வருகிற போது எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்று எங்களுக்கு சொல்லித் தருகிற துணையாளர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளத்திலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். அனைவரும் சேர்ந்து குடும்பத்திலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஐயா. உள்ளத்திலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஐயா. எங்கள் பரிசுத்த ஆவியே இறங்கி வாரும் ஐயா. அனைவரும் ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாரும் ஐயா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாரும் ஐயா. ஓ எங்கள் சகாயரே இறங்கி வாரும் ஐயா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாரும் ஐயா. இறங்கி வாரும் ஐயா. இறங்கி வாரும் ஆவியானவரே. இப்போதே வானம் திறக்கட்டும். அக்கினியாக, வல்லமையாக, அபிஷேகமாக தடைகளை நீக்க, சுமைகளை நீக்க, சோர்வுகளை நீக்க, பலவீனங்களை நீக்க இறங்கி வாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, அபிஷேகம், anointing, anointing of the Holy Spirit. Oh Holy Spirit come. Oh Holy Spirit come. Let the Spirit move.
Let the Spirit move everyone right now. The mighty power, anointing power. Yes, எங்கள் சகாயமே இறங்கி வாரும் ஐயா, இறங்கி வாரும் ஐயா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்திருளும். இன்றைய நாளிலே
இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் விசேஷ கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறந்த ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரு மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், புனித பிரான்சிஸ் சலேசியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அந்தோனியார், புனித அல்போன்ஸ் அம்மாள், மதர் தெரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரிகதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வல்லமை மிக்க ஜெபத்தை பிள்ளைகளுக்குரிய அந்த உரிமையோடு நம் அப்பாவிடத்தில் நாம் அன்றாடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேர்ந்த வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தேவரே, பிரார்த்தனை மட்டும் சொல்லிடும். எனது ஆன்மா குணப்படையும்.
அன்பே உருவான இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் அருளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த திருப்பலியில உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக பானமாக கொடுத்தீரே, அதற்கு நன்றி. நாங்கள் வாழ வேண்டும், எங்கள் குடும்பம் வாழ வேண்டும். இதோ நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறீர்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்கேற்ப நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவும் நிறைவான வாழ்வை பெறுவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் என்று யோவான் 10:10 நீர் சொன்ன வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களை நேசித்து அன்பு செய்து ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரே உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக பானமாக கொடுத்து எங்களோடு வாழ நீர் விரும்புகிறேன், வாழ எங்களுக்குள் செயல்படுகிறேன். நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறேன். 1 யோவான் 4:4 சொல்லப்படுவது போல உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். ஆகவே நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், அப்ப வடிவிலே எங்களுக்கு நீர் வந்திருக்கிறீர். நீர் பெரியவர். இந்த பிரச்சனைகளை விட பெரியது எங்கள் குடும்பத்தில் எங்களை பயமுறுத்துகிற பிரச்சனைகளை விட நீர் பெரியவர். நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எங்கள் குடும்பங்களில் வந்து தங்குகிறீர், எங்கள் குடும்பத்தை வழிநடத்த நீர் ஆசிக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே உம்மை நம்பி நன்றியோடு பார்க்கிறோம், நன்றியோடு பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தொடர்ந்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஏதோ எங்கள் சமூகத்தில் இருக்க குடும்பங்களையும் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாட்டிலும் உலகத்திலும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப ஜெப சிகரத்திலே நாங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புத தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆகவே எங்களோடு இருந்து எங்கள் குடும்பங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட நெல்சன் அற்புத ரேசு டிவி சார்பாக விண்ணப்பத்தை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். அற்புத ரேசு டிவியை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாங்கள் திருப்பியும் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட காணிக்கை மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி ஓடிட்டு இருக்கு. இந்த டிவி இன்னும் அதிகமாக ஓடணுன்னா, இன்னும் அதிகமாக மக்களோட பயன்பாடுத்துட்டு அதுக்காக நான் போகணுன்னா நிச்சயமாக உங்களோட காணிக்கை மூலியமாக தான் போகும். நாங்கள் இப்போ வைக்கிற இந்த விண்ணப்பம் வந்து உங்களுக்கே தெரியும். நாங்கள் அற்புத ரேசு டிவி மூலியமாக பல புதிய நிகழ்ச்சிகளை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் காணிக்கை வந்து மக்கள்கிட்டேருந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இப்போ வருது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னு சொன்னால், அற்புத ரேசு டிவிக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட முக்கியமான பில் செலவுகள், கேபிள் மற்றும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இது வந்து போய் சேருது. நீங்கள் காணிக்கை தரலன்னா மறைமுகமாக எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. இதன் மூலியமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்களால் வந்து நம்மளோட மனசை வந்து முழுமையாக ஈடுபட முடியாமல் போகுது. ஸோ உங்களோட காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் காணிக்கை இந்த டிவியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெறும் அற்புத ரேசு டிவியை பார்த்து நீங்கள் போகிறதோட உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இதை தாங்கும்படி நான் கேட்குறேன். முக்கியமாக என்னை ரொம்ப தெரிஞ்ச மக்கள் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். இது மே மாதம், உங்களுக்கே தெரியும், மேயும் சரி ஜூனும் சரி, எல்லாருக்கும் வந்து அவங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் வந்து புக்ஸ், யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல செலவுகள் இருக்கும் என்று எனக்கு தெரியும். பட் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செலவுகள் இருந்தாலும் அந்த செலவில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட காணிக்கை மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாக போக்கி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு மேலே ஆண்டவர் அதிகமாக 100 மடங்காக ஆண்டவர் வந்து கொடுப்பார் என்று நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குன்னு பார்க்காம ஒரு சின்ன தொகையை நீங்கள் அற்புத ரேசு டிவியோட ஊழியத்திற்கு தந்தீங்கன்னா நாங்களும் இந்த அற்புத ரேசு டிவியை நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ணி உங்களோட வீட்டுக்கு 24 மணி நேரமும் நாங்கள் வந்து இந்த சேவையை நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு வந்து அது எங்களுக்கு இல்லை, அந்த காசை வச்சு நாங்கள் பில் கட்டணும். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னை தெரிஞ்சவங்க இப்போ எவ்வளோ சர்ச்சஸில் நான் வந்து பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களோட பூசைகளோ சரி, நிகழ்ச்சிகளோ சரி, இது எல்லாத்தையும் நான் ஓடி எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாவே எங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த டிவியை ஓட்ட முடியும். ஸோ பெரம்பூரில் இருக்கிற மக்கள், மாதவரத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற மக்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் இந்த பில்லை கட்ட முடியும். இந்த பில்லை கட்டினா தான் அந்த டிவி ஓடும். ஸோ செய்வீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட வீட்டில் அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் உங்களோட கரங்களால் கண்டிப்பாக இதை நடத்தணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களோட சேவையை வந்து அவர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புத இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும்
எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudha Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.